நான் முதல்ல டேனியல் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சாரை வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிமுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக, சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ வீடியோ காலில் உங்களை நீங்கள் பாடுறீங்க, உங்களை பார்த்துருக்கேன்னு எனக்கு உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்டில் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு, ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுவார். அது 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 நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். மோஸ்ட்லி அவர் நடித்ததெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க, ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர், என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக அவர் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்கார். நம்ம அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லாரும் பெரிய ஸ்டால்வாட்ஸாக இருக்கலாம், திறமைசாலிகளாக இருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன், இவ்வளோதான் ஒரு குடும்பம். ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளோக்குள்ளே தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட், எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர், மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள், அவங்க வில்லனா நடிக்கிறாங்க, ஹீரோவங்க நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. நடிப்பு துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், பாடல் ஆசிரியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார். இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அதிகமாக வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவுடையும் சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமாக பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் கூட ரன்னிங் கேரக்டராக வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமாக அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்போவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமாக ஆன்மீக வழியில் தான் போகிறதா இருக்கேன். இதில் என்னன்னா, மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது.